ஹாய்ங்க. வெல்கம் பேக் யுவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப வைரலான டெர்மக்கோ பீலிங் சொல்யூஷன். இது யூஸ் பண்ணால் ஸ்கின் க்ளோ ஆகுமா இல்லை டேமேஜ் ஆகுமா அப்படின்றதான் இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு புரியும். ஃபேஸ்க்கு எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மைல்டான ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே, கிளென்சர் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் யூஸ் பண்ணுற செட்டாஃபிலோட கிளென்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராடக்ட் பேக்கேஜிங் பற்றி பார்ப்போம். பாட்டிலோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாக்ஸில் அவுட் சைடு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வரும். அது மேலே இன்க்ரீடியன்ட்ஸ், யூசேஜ், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லேபிள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க, பாட்டில் மேலே 30% AHA ப்ளஸ் 2% BHAன்னு போல்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் மெயின் ஹைலைட்டே. ஸோ லீக் அண்ட் சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கேப் ரொம்ப டைட்டாக இருக்கும். ட்ராவலுக்கு சேஃப், லீக் ஆக சான்ஸ் கம்மி. இது ஒரு ஸ்மால் கிளாஸ் பாட்டில் டைப்பில் வரும். ட்ராப்போட டைப் டிசைனில் வரும். ரெட் கலர் லிக்யூடில் இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதான் இதோட மெயினே. குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்வலி 30 ml பாட்டிலில் வரும். கொஞ்சம் ஸ்மால் தான், பட் லாங் டைம் யூஸ் இருக்கும். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ட்ராப்பர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி ஒரு கலர் இருக்கும். பட் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோக்குமா இருக்காது. ஸோ ஒரு கெமிக்கல் ஃப்ரேக்ரன்ஸில் தான் இது இருக்கும். ஸோ இதனால வாட்டரியாக தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக நம்மளோட ஸ்கின் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஃபஸ்ட் டைம் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட்டு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மறக்காமல் பேட்ச் டெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30% AHA இருந்த செல்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு. BHA 2% பார்த்தீங்கன்னா போர்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறவும் ஆக்னி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஸ்கின் மேலே உள்ள லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய ஸ்கின் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அப்புறம் மேண்டலிக் ஆசிட், சாலிசிக் ஆசிட் இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். வெட் ஃபேஸ் வாஷ் நல்லா வெட்டாக தான் இருக்கணும் நம்மளோட ஃபேஸு. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மட்டும் தான் நம்மளோட ஃபேஸில் இதை வந்து வச்சுருக்கணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் நான் வந்து ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக 10 மினிட்ஸ் நம்மளோட ஃபேஸில் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்து ஒரு தின் லேயராக நம்மளோட ஃபேஸில் நல்லா அப்ளை ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து காய விட்டுடலாம். ஃபஸ்ட்டு யூஸில் கொஞ்சம் டைட்டாகவும் ஃபீல் இருக்கும். கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நாட் ப்ரிஃபர். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ண. இந்த பீலிங் சொல்யூஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்க, பீலிங் சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்குது. நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். அதில் குவான்டிட்டி பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். நான் நிறைய டைம் யூஸ் பண்ணனால நான் உங்களுக்கு நம்பி சொல்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு. யாரும் இந்த பீலிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும், ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்களும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா டாக்டரோட சஜஷன் படி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாட்டுக்கு வாங்கணும் யூஸ் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. நைட் டைமில் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணணும். சோப்பு கீப்பு எதுவுமே நைட்டு போட வேண்டாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கம்பல்சரி நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும். முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ரெகுலராக பண்ணுறவங்களா இருக்கணும். அட்லீஸ்ட்டு 3 மந்த்ஸாவது நீங்கள் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணியிருக்கணும். அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து செட் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணி கரெக்டாக நம்ம 10 மினிட்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஃபேஸில் வச்சுருக்கணும். ரொம்ப இரிட்டேஷன் இருக்காது. இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா பர்னிங் ஆகும். ஸ்கின் வந்து இச்சிங்காக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்டக்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேஃப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 9:01 கரெக்டாக 9:11க்குள்ளே நம்ம வாஷ் பண்ணிடணும். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வாஷ் பண்ணிக்கேன். ஏன்னா நான் அப்ளை பண்ணுற டைமோட சேர்த்து நான் எடுத்துப்பேன். உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ஆல்சோ நான் நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ண நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் லைட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மூக்கு கார்னரில், உதடு கார்னரில், கண்ணு கார்னரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மள ஃபேஸில் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவாக காமிக்கும். நான் ஃபேஸ் வாஷ்
வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. என்னோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளோவா இருக்கு. நான் நார்மலான வாட்டர்ல தான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க சோப்போ, இல்ல ஃபேஸ் வாஷோ எதுவும் போட வேணாம். நார்மலா விட்டா போதும். இதுக்கப்புறம் நெறைய பேத்துக்கு ட்ரையா இருந்தது அப்படின்னா, நீங்க மாய்ஸ்சரைசர் லைட்டா அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சிரலாம். ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கு, இந்த சின் ஏரியாலாம் நல்லா பளபளன்னு இருக்கும். ஏன்னா டெட் செல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட மேல இருக்க அந்த பீல் அதாவது மேல இருக்க அந்த ஸ்கின்ன நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கும். அது நமக்கு தெரியாது. ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க கண்டிப்பா அத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லானா லைக் பண்ணுங்க. இன்னும் ஸ்கின் கேர் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ நைட் டைம் வந்து லிப் கேரும் பண்ணிட்டு தூங்குங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.